So consider the following statements regarding the office of the Lok Sabha speaker. ஸோ லோக்சபா ஸ்பீக்கர்னுடைய இதை வச்சு கேட்குறாங்க. he holds the office during the pleasure of the president. ஸோ ப்ளஷர் ஆஃப் த பிரசிடெண்ட்டில் தான் வந்துட்டு அவர் ஆஃபீஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காரான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்துட்டு எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு he or she, ஸோ ஒன்று வராது அப்படின்னு தெரியுங்களா? ஸோ இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்று இன்கரெக்ட் தான். ஸோ இப்போ 2 வரும் அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுது, இந்த ஆப்ஷனில் இருந்து. 3 மட்டும் நம்ம பார்க்கலாம். இஃப் he or she intends to resign, the letter of his or her resignation has to address to the deputy speaker. ஸோ டெபுட்டி ஸ்பீக்கர்கிட்ட தான் வந்துட்டு அவர் என்ன பண்ணுவார்னா ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ ரெசிக்னேஷன் லெட்டர் யார்கிட்ட கொடுப்பாங்க? டெபுட்டி ஸ்பீக்கர்கிட்ட தான் கொடுப்பாங்க. அவரோட டெபுட்டி ஸ்பீக்கர் இருக்காருன்னா ஒரு ஸ்பீக்கர்கிட்ட கொடுப்பாரு, ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர்கிட்ட கொடுப்பாங்க. சரிங்களா? அப்போது 3 வந்துட்டு கரெக்டு. அப்போ இது வந்துட்டு வராது. 1 and 2 தான் வந்துட்டு இன்கரெக்டாக இருக்கும் அப்படின்னா. ஸோ 2 வந்து ஜஸ்ட் படித்து பார்த்துருவோம். he or she need not be a member of the house at the time of his or her election but has to become a member of the house within 6 months of the date of his election. ஸோ இது வந்து தப்பு தான். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ்க்கு தான் இது வரும், ஸ்பீக்கருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகேங்களா? To which of the following pairs are correct regarding target and the year assigned to it? To reduce snake bites by half 2030, to eliminate tuberculosis by 2030, to eliminate rabies death 2030, to eradicate leprosy 2025. சரிங்களா? இதில் வந்துட்டு இந்த ஸ்னேக்ஸ் பைட்லாம் வந்துட்டு குறைக்க முடியுமா? ஸோ அப்போ இது வந்துட்டு தப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி இது வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து கம்மி தான். விச் ஆர் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆர் கரெக்ட் ரெக்கார்டிங் த டார்கெட் அண்ட் இயர் அசைன்ட் டு ரெடியூஸ் இட்? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துருக்காங்களே ஸ்னேக்ஸ் பீட்டை குறைக்கணும். ஸோ அது நம்ம கையிலேயே இல்லை தானுங்க. ஸோ ஒரு ஸ்னேக் இருக்குது, அது வந்துட்டு அதை குறைக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும்? ஸோ லாஜிக்கலாகவே இல்லை தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கீமே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி. அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? ஸோ அப்போ வந்துட்டு இங்கே கரெக்ட் கேட்டிருக்காங்களா இன்கரெக்ட் கேட்டிருக்காங்களா? ஸோ கரெக்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 1 கண்டிப்பாக வராது. அப்படிங்கும்போது எதுவுமே வராத மாதிரி இருக்கு. நன் ஆஃப் த எபோவா? சார் ஆக்சுவலி ஏஐ சர்ச்ல இருக்கு. இந்தியா aims to half snake bite deaths by during which of the following 5-year plan the iron and steel industry at Bhilai, Durgapur and Rourkela were established அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் 5-year plan. செகண்ட் 5-year பிளானில் தான் நம்ம வந்துட்டு எதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்துட்டு பிலாயில், துர்காப்பூரில், ரூர்கிலாவில் நம்ம வந்து பிளான் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 5-year பிளான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சர். 4th 5-year பிளான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு செல்ஃப் போத் அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம், அதே நேரத்தில் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். அதோடைய கோல் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் சஃபிஷியன்சி வந்துட்டு ஆகணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ வேறு நாடுகளை நம்பி இருக்கக்கூடியதை வந்துட்டு குறைச்சிட்டு நம்ம செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகணும். 5th 5-year பிளான் வந்து பார்த்திங்கன்னா பாவர்ட்டி இராடிகேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு how many pairs are correct regarding the 5-year plans and the corresponding objectives? 4th 5-year plan அதை இப்போ தான் பார்த்தோம், growth with stability and self reliance. ஸோ சிஎஸ்ஆர்பு அடைகிறது. 6th 5-year plan growth, modernization, self reliance and social justice. ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ் பற்றி இப்போவே பேசினாங்களா இருக்கிறத பார்த்துக்கலாம். அதை 7th 5-year plan qualitative improvement in the living standards of people by means of minimum standards, minimum needs program. 10th 5-year plan inclusive growth and equitable development.
ஸோ 10th ஃபஸ்ட்டும் கரெக்டாக இருக்குது, அதாவது 1 4 கரெக்டு. ஓ பேர்ஸாக கேட்டாங்களா? ஸோ இந்த மாதிரி பேர்ஸாக கேட்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாட்டிடுவோம் எவ்வளோ பேர்ஸ் அப்படின்னு. ஸோ இதில் வந்து 2 வரும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். பட் வந்துட்டு சோஷியல் ஜஸ்டிஸ் 6th 5 இயர் பிளான்லேயே கொடுத்துட்டாங்களா? ஸோ நெக்ஸ்ட், which of the following statements are correct regarding India Vision 2020? Planning Commission has released India Vision 2020 on January 23, 2003. Mr. Shyam Prasad Gupta, a member of the Planning Commission, prepared this document. The expected annual growth rate by 2020 to be 9%. இப்போ வந்துட்டு ஷாம் பிரசாத் குப்தா அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதோடைய எக்ஸ்பெக்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 9% அப்படிங்கிற மாதிரி, 2020க்கான க்ரோத் ரேட் 9% அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க கணிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், which of the following plans were discontinued before completing? ஸோ எந்த பிளான் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணப்பட்டுச்சு? 8th 5 இயர் பிளானுங்களா? ஸோ கரெக்டா? ஸோ ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் 2017 வரைக்கும் போயிடுச்சு. 51 to 56, 56 to 61, 61 ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஹாலிடேஸ். 4th 5 இயர் பிளான் 69 to 74. 5th 5 இயர் பிளான் தான் வந்துட்டு வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னா. ஸோ 5th 5 இயர் பிளான் வந்து 74லேருந்து 79 வரைக்கும் வரும். ஆனால் 78லேயே என்ன ஆயிரும், இந்திரா இவங்க ஜனதா பார்ட்டி வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ 5th 5 இயர் பிளான் தான் வந்துட்டு மறுபடியும் ஸ்டாப் ஆன பிளான். சரிங்களா? அதுக்கு பிறகு வந்துட்டு எந்த பிளானும் நடுவில் ஸ்டாப் ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லா பிளானுமே வந்துட்டு ஃபுல்லாக போயிருக்கும். ஆனால் ஆனுவல் பிளான்ஸ் மட்டும் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஸோ 5th 5 12th 5 இயர் பிளான் வந்து 2012லேருந்து 2017 வரைக்கும் ஃபுல்லாமே கம்ப்ளீட் ஆயிருங்க. நடுவில் பிளானிங் கமிஷனை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா டிசால்வ் பண்ணியிருப்பாங்க, நிதி ஆயோக்னு மாற்றிருப்பாங்களே தவிர 12th 5 இயர் பிளான் ஃபுல்லாக தான் போச்சு. அது பாதிலேயே நிறுத்தலை அவங்க. 2017 வரைக்கும், 2012லேருந்து 2017 வரைக்கும் தான் போட்டிருப்பாங்களே தவிர அது நடுவில் நிறுத்தப்பட்டுச்சுன்னு போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ ஆன்சர் வந்துட்டு 1 1 தான் வரும். இருங்க, இதில் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்த்துக்குவோம். மேபி 12th 5 இயர் பிளான் நீங்கள் சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். ஸோ 89, 89 ஏ 1 and 4 தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஆக்சுவலி 12th 5 இயர் பிளான் ஸ்டாப்பே பண்ணலையே, எப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. Which one of the following was not identified under basic minimum service program of the 9th 5 year plan? Availability of primary health facilities, provision of drinking water, strengthening efforts to build self-reliance, universalization of the primary education. இந்த அளவுக்கு டீட்டெயிலாக உள்ளே போய் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வருங்க? 90C. ஸோ பில்ட் செல்ஃப் ரிலையன்ஸ் இதுதான் வந்துட்டு வராதுன்னு வந்து சொல்கிறாங்க. ப்ரைமரி ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு தேவைப்படுது. செகண்ட் வந்துட்டு ட்ரிங்கிங் வாட்டர் வருது. யூனிவர்சலைசேஷன் ஆஃப் த ப்ரைமரி எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. பட் வந்துட்டு செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிறத பற்றியெல்லாம், அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இவங்க வந்து பேசலை. சரி, இதில் மினிமம் சர்வீசஸ் ப்ரோக்ராம் அல்லது பேசிக் மினிமம் சர்வீசஸ் ப்ரோக்ராம் ஆஃப் 9th 5 இயர் பிளான்லாம் வந்து சொல்கிறாங்க. அல்லது இதுக்கு மினிமம் நீட்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு இன்னொரு பேர் வந்து சொல்லுவாங்க.
விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் ப்ரைமர்லி அசோசியேட்டட் வித் நிதி ஆயோக்? நிதி ஆயோகனுடைய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னென்ன? டெவலப்பிங் அண்ட் பப்ளிஷிங் த எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா. இதை வந்துட்டு யார் பண்ணுவாங்கன்னா சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் தான் வந்துட்டு இதை பண்ணுவார். ஸோ இதை வந்து அவருடைய ஃபங்க்ஷன் கிடையாது. ஓவர்சீயிங் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். இதை பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்காங்க. ப்ரொவைடிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் த்ரூ டீம் இந்தியா அப்ரோச். ஸோ இதுதான் வந்துட்டு கரெக்டு. அட்மினிஸ்டரிங் இந்தியாஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ். இதை வந்துட்டு யார் பண்ணுவாங்க? ஆர்பிஐ பண்ணுவாங்க. நிதி ஆயோக்குடைய வேலை வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அவங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஸோ எதன் மூலமாகனா டீம் இந்தியா அப்ரோச் மூலமாக. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட் அபவுட் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த நிதி ஆயோக்? ஸோ நிதி ஆயோக்கினுடைய அப்ஜெக்டிவ்ஸை வச்சு நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் வந்துட்டு இன்கரெக்டாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. டு ரீஸ்ட்ரக்சர் த பிளானிங் ப்ராசஸ் இன்டு ஏ டாப் பாட்டம் மாடல். ஸோ டாப் டு பாட்டம் மாடலில் தான் வந்து பிளானிங் கமிஷன் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இங்கே பாட்டம் டு டாப் மாடல் தான். சரிங்களா? இது வந்துட்டு இன்கரெக்டு தான். ஸோ 1 இருக்குது எல்லாத்துலேயுமே. ஸோ ஒன்லி 3 வந்துட்டு வராது. 1 and 3. ஸோ இப்போ 1, 2, 3 வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. 1 and 2 வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. 1 and 3 வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம 3மே செக் பண்ணிக்கலாம். ஃபார்முலேட்டிங் தி ஆனுவல் நேஷ்னல் பட்ஜெட் ஃபார் இந்தியா. இது வருமா? பட்ஜெட் போடுறதுக்கு தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்கல்ல, அப்போது இவங்க வந்துட்டு வரமாட்டாங்க. மேபி ஹெல்ப் ஏதாச்சும் பண்ணலாம், ஆனால் இதில் பெரிய அவங்களுக்கு ரோல் இருக்காது. ஸோ 3 வந்துட்டு வராது. ஸோ ஆன்சர் சாரி, இதில் வந்துட்டு தப்பாக தானே கேட்டிருக்காங்க. எது தப்புன்னு தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 3 வந்துட்டு தப்பு தான். அப்போது இது வந்துட்டு வராது. ஸோ 1 and 3 வரலாம், அல்லது 1, 2, 3 வரலாம். ஸோ 2 வந்து கரெக்டாக இல்லையான்னு பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். இட் ப்ரொவைட் a பிளாட்ஃபார்ம் ஃபார் மியூச்சுவல் கன்சென்சஸ் டு இன்டர்செக்டோரல், இன்டர்டிபார்ட்மெண்டல், interstate as well as center state issues. ஸோ நிதி ஆயோக்கில் வந்துட்டு இன்டர் ஸ்டேட் வந்துட்டு நம்ம நடக்கும். இன்டர் செக்டோரல், இன்டர் டிபார்ட்மெண்டலும் வந்து வருமா அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ வரும்னு தான் நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்துட்டு ஆன்சர் 1 and 3 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஆன்சர் பார்த்துக்கலாம். ஸோ 91 தானே இது. ஸோ 92 டி தான். சரிங்களா? அப்போ இந்த மியூச்சுவல் கன்சென்சஸ் ஏற்படுத்துறது எல்லாமே வந்துட்டு நிதி ஆயோக்கினுடைய ஒரு ஃபங்க்ஷனாக தான் இருக்குது. According to the evaluation report of the Nidhi Aayog related to minimum support price, which of the following statement is incorrect? MSP is declared before the sowing season. விதைக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, எம்எஸ்பியை டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்துட்டு கரெக்டு தான். அப்போ வந்துட்டு இன்கரெக்டு கிடையாது, இது வந்து கரெக்ட். அப்போ வந்துட்டு 1 அப்படிங்கிற ஆப்ஷன் நமக்கு தேவையில்லை. ஸோ 3 மட்டும் தான் இன்கரெக்ட்னு சொல்கிறாங்க. 3 படித்து பார்க்கலாம். With globalization resulting in free trade in agricultural commodities, it is not important to protect the farmers from unwanted fluctuation in prices. ஸோ இதுக்கு பிறகு தான் நம்ம வந்துட்டு இந்த அன்வான்ட் ஃப்ளக்சுவேஷன்ஸை வந்துட்டு நம்ம குறைக்கணும். அதுக்காக எம்எஸ்பி வந்துட்டு தேவைப்படுது தான். The idea behind MSP is to give guaranteed prices to the farmers and save them from price fluctuations. ஸோ இது வந்து கரெக்டு தான். ஸோ 1ம் கரெக்டு, 2ம் கரெக்டு. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 3 மட்டும்தான். சரிங்களா? 3ம் கரெக்டு மாதிரி தான் இருக்குது. 3 வந்துட்டு தப்புங்க. ஓகேவா? ஸோ குளோபலைசேஷனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ் ரொம்பவும் பாதிக்க தான் படுறாங்க. ஏன்னா வெளிநாட்டிலேருந்து நம்ம ஒரு பொருளை இறக்குமதி பண்ணும்போது அது ரொம்ப விலை கம்மியாகவே கிடைக்குது நம்மளுடைய ஃபார்மர்ஸ் உற்பத்தி பண்ணுறதை விட. அப்போ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா எம்எஸ்பிஸ் வந்து கொடுத்து தான் ஆகணும். அப்படி கொடுத்தோன்னா தான் ஃபார்மர்ஸை ப்ரொடெக்ட் பண்ண முடியும்.
சூஸ் த கரெக்ட் பேர் ரிகார்டிங் த வைஸ் சேர்பர்சன் ஆஃப் த நிதி ஆயோக். ஸோ நிதி ஆயோக்னுடைய வைஸ் சேர்பர்சன்னு யார் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரி, ஆன்சர் என்னன்னு பார்த்துருவோம். 94. ஸோ 94A. அரவிந்த் பனாகிரியா அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கா. ஸோ 1 and 3 தான் வந்துட்டு கரெக்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆனால் அரவிந்த் பனாகிரியா வந்துட்டு ஃபஸ்ட்டு வைஸ் சேர்பர்சன், ஸ்ரீ சுமன் ரெட்டி வந்துட்டு தேர்டு வைஸ் சேர்பர்சன். செகண்ட் வைஸ் சேர்பர்சன் வந்துட்டு யார்? ஸோ ராஜீவ் குமார். ஸோ செகண்ட் வைஸ் சேர்பர்சன் ராஜீவ் குமார், ஃபஸ்ட்டு அரவிந்த் பனாகிரியா, தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சுமன் பெரி. மோட் வேட், modified value added tax, multiple value added tax, modern value added tax, manufacture value added tax. ஸோ இதில் வந்துட்டு ரொம்ப ஆப்டாக இருக்கக்கூடியது மாடிஃபைடு வேல்யூ ஆடட் டேக்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 95க்கு சி. சரிங்களா. ஸோ வேல்யூ ஆடட் டேக்ஸில் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்துட்டு அதை மாட் வேட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் ரிகார்டிங் த ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி 29 மார்ச் அன்னைக்கு பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணப்பட்டுச்சு. 1 ஜூலை 2017 எஃபெக்ட்டுக்கு வந்துச்சு. மோட்டோ வந்து பார்த்திங்கன்னா 1 நேஷன் 1 மார்க்கெட் 1 டேக்ஸ் தான். சரிங்களா, மூணுமே கரெக்டு தான். In which of the following sector expenditure method is used to estimate national income? ஸோ எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சரல் செக்டார் இருக்குல்ல, அக்ரிகல்ச்சரல் செக்டாரில் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, மொத்தம் வந்து 3 மெத்தட்ஸ் இருக்குது. இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அண்டு இன்னொன்று என்ன ப்ரொடக்ஷன் மெத்தட். ஸோ ப்ரொடக்ஷன் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்க்கு அதாவது செகண்டரி செக்டார் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் மெத்தடை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த இன்கம் மெத்தட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் செக்டார் இருக்குல்ல, சர்வீஸ் செக்டாரில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்கம் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அக்ரிகல்ச்சரல் செக்டாரில் இருக்கக்கூடியவங்க, இந்த கூலி வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குல்ல, எக்ஸ்பெண்டிச்சரை வச்சு ஜிடிபியை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ இப்போ அக்ரிகல்ச்சரல் மெத்தடுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார், சர்வீஸ் செக்டார். So capital receipts are necessarily one-way transaction. Revenue receipts are essentially a two-way transaction. ஸோ கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2-வே டிரான்சாக்ஷன். ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் தான் வந்துட்டு 1-வே டிரான்சாக்ஷன். இப்போ கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்க்கும் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்னா, இப்போ ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் அப்படிங்கிறது கடன்களை உருவாக்காது, பொறுப்புகளை உருவாக்காது, அதே நேரத்தில் நம்மளுடைய சொத்துக்களை குறைக்காது. சரிங்களா, இது ரெவன்யூ ரெசிப்ட்ஸ். கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கடன்களை உருவாக்கலாம், அல்லது பொறுப்புகளை உருவாக்கலாம், லைபிலிட்டி உருவாக்கலாம், அல்லது நம்மளுடைய சொத்துக்களை குறைக்கலாம். சரிங்களா.
ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். ஸோ மேபி வந்து நீங்கள் கேபிட்டல் ரெசிப்ட்ஸில் வந்து கடனாக வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், திரும்ப அந்த அமௌண்ட்டை நீங்கள் திரும்ப பே பண்ணி தான் ஆகணும். அப்போது அது ஒன் வேல வருது, இன்னொரு வேல அது வெளியில் போகுது. கரெக்டாக? ஸோ ஒன் வேல வருது, இன்னொரு வேல வெளியில் போகுது. ஸோ டூ வே டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். எது கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். அதே ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ டேக்ஸ். இப்போ டேக்ஸ் வந்துட்டு அரசாங்கத்துக்கு வரும், அதுலேருந்து மறுபடியும் நம்ம ஏதாச்சும் கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்து எதுவும் நம்ம தரணும்னு தேவையில்லை. அது வந்து ஒன் வே டிரான்சாக்ஷன் தான். ஓகேவா? ஸோ போத் 1 and 2 ஆர் கரெக்ட். சாரி, 1 and 2 ஆர் ராங், incorrect. Which of the following statements are correct regarding National Small Savings Fund? In 1999 to 2000, Government of India created a fund called National Small Saving Fund. It was added in the Contingency Fund of India. இது Contingency Fundல வந்துட்டு இருக்காது, இது பப்ளிக் அக்கௌண்ட்ஸில் தான் மெயின்டைன் பண்ணப்படும். சரியா? ஸோ பப்ளிக் அக்கௌண்ட்ஸில் தான் இருக்கும். அப்போது 2 வந்துட்டு வராதான். சப்போ 1 கரெக்டாக இருக்கலாம் அல்லது 3யும் சேர்த்து கரெக்டாக இருக்கலாம். 1 வந்து கரெக்டு தான். ஸோ 1999 2000 தான் வந்துட்டு அதை கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து கரெக்டு தான். Out of this fund, 20% amount is invested in the central government securities, subject to some condition. See, 20% அப்படிங்கிறது சரியா தெரில, எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு பண்ணுவாங்கன்னு. How many pairs are incorrect regarding to the acts in the year? Payment and Settlement Systems Act வந்துட்டு 2007 வந்திருக்கும். சரிங்களா? அப்போ இது இன்கரெக்டு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கரெக்டு. செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வந்துட்டு கரெக்டு. சரிங்களா? ஸோ இப்போ இது ஒன்று இன்கரெக்டாக இருக்குது. இது இன்கரெக்ட் தானே கேட்டுருக்காங்க. செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச், ஆமாம் 1934 ஆரம்பித்தது தான் வந்துட்டு 35ல். ஸோ அப்போ இதுவும் வந்து தப்பு தானே, இதுவும் தப்பு தான். ஸோ செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட் வந்து எந்த இயரில் வந்திருக்கும்? Securities Exchange Act of 1934 is a foundational law in the US that governs the secondary trading of the securities. யூஎஸில் கொண்டு வந்துருக்கக்கூடிய ஆக்ட்லாம் நமக்கு எதுக்கு? சரி, ஸோ அது வந்துட்டு கரெக்டு தான். செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட் 1934 தாங்க இதுவும். ஸோ அப்போ எல்லாம் 3 தப்பு. ஓகேவா? 3 பேர்ஸ் வந்துட்டு தப்பாக இருக்குது. Consider the following statements regarding the cash reserve ratio. ஸோ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 100 ரூபா பேங்க்கில் டெபாசிட் ஆகுது அப்படின்னா இப்போ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ 10% வச்சுக்கலாம். இந்த 10% கொண்டு போய் பேங்க் என்ன பண்ணணும்னா ஆர்பிஐயில் டெபாசிட் பண்ணணும். அதான் வந்துட்டு கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. சிஆர்ஆர் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் த பேங்க்ஸ் டோட்டல் டெபாசிட் தட் மஸ்ட் பி மெயின்டைன்டு வித் ஆர்பிஐ இன் த ஃபார்ம் ஆஃப் கேஷ். ஸோ கரெக்டு தான். பேங்க் கொண்டு போய் என்ன பண்ணணும், இதை கொண்டு போய் ஆர்பிஐயில் டெபாசிட் பண்ணி அங்கே மெயின்டைன் பண்ணணும். அண்ட் இன்க்ரீஸ் இன் சிஆர்ஆர் லீட்ஸ் டு ரைஸ் இன் லெண்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் த கமர்ஷியல் பேங்க். ஸோ சிஆர்ஆர் வந்துட்டு 10%. இப்போ 10% வந்து ஆர்பிஐயில் டெபாசிட் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ கடன் கொடுக்கலாம்னா 90 ரூபா கொடுக்க முடியும். அதே வந்து சிஆர்ஆர் 20% இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ கடன் கொடுக்க முடியும்? 80 ரூபா தான் கடன் கொடுக்க முடியும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா லெண்டிங் கெப்பாசிட்டி குறையுது. ஸோ 90 ரூபாயிலேருந்து 80% குறையுது. அப்போ இது வந்து தப்பு. இன்க்ரீஸ் இன் சிஆர்ஆர் லீட்ஸ் டு டிக்ளைன் இன் த லெண்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் த கமர்ஷியல் பேங்க் அப்படிங்கிறது தான் கரெக்டு. CRR is used by the central bank as a tool to control inflation. ஸோ இதுவும் வந்து கரெக்டு தான். இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் சிஆர்ஆரை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போது மணி சப்ளை இப்போ 90 இருக்குது, அதே வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா 80 மாறுமா, அல்லது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா 70 கூட மாறும். ஸோ இப்படி இந்த மாதிரி மாறும்போது அதாவது இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா பேங்க்ஸ் வந்து இப்போ 90 கடன் கொடுக்கலாம், இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருதா. ஸோ இப்போ கடன் கொடுக்கறது கம்மியாச்சுன்னா மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணப்புழக்கம் குறையும்.
மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணப்புழக்கம் குறைஞ்சது அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியும்? அவங்களால வந்துட்டு டிமாண்ட் வந்து குறையும். எக்கனாமியில் டிமாண்ட் குறைஞ்சது அப்படின்னா பண வீக்கமும் வந்துட்டு குறையும். சரிங்களா? சப்போ இது வந்துட்டு கரெக்டு தான். சப்போ 1ம் 3யும் கரெக்டு, 2 தான் வந்துட்டு தப்பு. தவறானது தானே கேட்குறாங்க. அது இந்த ஃபார்ம் ஆஃப் கேஷ் ஃபஸ்ட்டு கரெக்டு தான். செகண்ட் ஒருவேளை இந்த இடத்துல தவறானதுன்னு இல்லாமல் கரெக்டுன்னு தான் கேட்டுருக்கணும் போல். 1 and 3 தான் வந்து ஆன்சராக வரும். கரெக்ட் தான். சரிங்களா? எல்லாம் 2ங்கிற ஆப்ஷனே இல்லை பாருங்கள்.